Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 trigonometryல எக்ஸசைஸ் 3.5ல கொஷின் நம்பர் 10. வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ப்ரூவ் தட் 1 plus secant 2 theta plus 1 plus secant 4 theta to 1 plus secant 2n theta which is equal to tan 2n theta cot theta சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம LHS equal to RHS அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS என்னன்றதை எழுதிக்கலாம். ஸோ LHSல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேர் LHS ஸோ 1 ப்ளஸ் சீக்கண்ட் 2 தீட்டா கொடுத்துருக்காங்க, 1 ப்ளஸ் சீக்கண்ட் 4 தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இது பாருங்கள் 2 4ன்னு வருது. அப்போ அடுத்தது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா 8ஆக தான் இருக்கும் இல்லையா? ஸோ கூட நம்ம இன்னும் ஒன்று எழுதிக்கலாம். ஸோ 1 ப்ளஸ் சீக்கண்ட் 8 தீட்டா. இது எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தோன்னா 1 ப்ளஸ் சீக்கண்ட் 2 to the power n தீட்டா வரைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீக்கண்ட்டை 1/cos அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ இது எப்படி ஆகும்னா 1 ப்ளஸ் 1/cos 2 தீட்டான்னு ஆகும். இது பார்த்திங்கன்னா 1 ப்ளஸ் 1/cos 4 தீட்டா. அதே மாதிரி இது வந்து 1 ப்ளஸ் 1/cos 8 தீட்டா. இது எது வரைக்கும் போகும்னா 1 ப்ளஸ் 1/cos 2 to the power n தீட்டா வரைக்கும். சரியா? ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா இங்கே ஒரு 1 தனியாக இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா டேரெக்டாக 1ன்றதுனால ஈஸி எல்சிஎம் எடுக்கிறது. ஸோ cos 2 தீட்டா ப்ளஸ் 1 டிவைடட் பை cos 2 தீட்டான்னு கிடைக்கும். அதே மாதிரி இது பார்த்தோம் அப்படின்னா cos 4 theta plus 1 divided by cos 4 theta. இது வந்து cos 8 theta plus 1 divided by cos 8 theta கிடைக்கும். So it continues cos 2 to the power n theta plus 1 divided by cos 2 to the power n theta. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகத்து வரும் இல்லையா? ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 ப்ளஸ் cos 2 theta which is equal to 2 cos square theta. ஸோ இதை நீங்கள் வந்து இன்னொரு விதமாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது என்னென்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 தீட்டா இருந்துச்சுன்னா அது ஃபார்முலாவில் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் போடும்போது நீங்கள் பாருங்கள் அது பாதியாக ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ அதுவும் நீங்கள் இதில் வந்து கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சம்மில் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது, cos 2 theta ப்ளஸ் 1 இருக்கா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவை எழுதிடுவீங்க, அப்படி தானே? ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இங்கே என்ன போடுவீங்க, 2 cos ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை cos 2 தீட்டான்னு போட்டுருவீங்க ஃபஸ்ட்டுக்கு. ஆனால் செகண்டுக்கு பாருங்கள், செகண்டில் வந்து உங்களுக்கு 4 தீட்டான்னு இருக்குது. ஸோ 4 தீட்டாவில் பாதி தானே எழுதணும். ஸோ அப்போ பாதி எழுதணும் அப்படின்னும் போது என்ன எழுதணும், நீங்கள் இங்கே 2 தீட்டான்னு எழுதணும், வெறும் தீட்டான்னு எழுதக்கூடாது. சரியா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 2 cos ஸ்கொயர் 2 தீட்டா டிவைடட் பை cos 4 தீட்டான்னு எழுதணும். அதே மாதிரி அப்போ அடுத்ததுக்கு என்ன எழுதணும், 8ல் பாதி பார்த்தோம் அப்படின்னா 4 இல்லையா? அப்போது 2 cos ஸ்கொயர் 4 தீட்டா டிவைடட் பை cos 8 தீட்டான்னு எழுதணும். ஸோ இட் கண்டினியூஸ். அதே மாதிரி 2nல பாதி அப்படின்னும் போது 2n டிவைடட் பை 2 அப்படின்னு தான் போட முடியும். அப்போது 2 cos ஸ்கொயர் 2n டிவைடட் பை 2 தீட்டா டிவைடட் பை cos 2n தீட்டா அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஸோ இதில் இதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த cos 2 தீட்டாவும் இங்கே ஸ்கொயர் இருக்குது நியூமரேட்டர், அது கேன்சல் ஆகிடும். இந்த cos 4ம் இதில் இருக்க ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த cos 8ம் இங்கே டாட் டாட் டாட்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கண்டிப்பாக இன்னொன்று வரும் தானே, அதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆனால் லாஸ்ட் ஒன் இது கேன்சல் ஆகாது, ஏன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு டேர்ம் கிடையாது. ஸோ இதோட டினாமினேட்டர் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகாது. ஸோ டினாமினேட்டர்லாம் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் எழுதணும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 2 cos ஸ்கொயர் தீட்டா இன்டூ 2, இப்போ எல்லாத்துலேயுமே ஸ்கொயர் வராது, தனித்தனியாக தான் வரும். ஸோ 2 cos தீட்டா இன்டூ 2 cos 4 தீட்டா
ஸ்டில் எது வரைக்கும் அப்படின்னா 2 cos, இதுலேயும் ஸ்கொயர் போயிடும் அப்படி தானே. ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே உங்களுக்கு ஒரு டினாமினேட்டர் இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு டினாமினேட்டர் இருந்திருக்கும். ஸோ அது கூட இந்த ஸ்கொயர் வந்து கண்டிப்பாக போயிடும். ஸோ அப்படி போயிடுச்சு அப்படின்னா இதுக்கும் அப்போ என்ன வரும், 2 cos 2n 2 to the power n divided by 2 theta divided by cos 2 to the power n theta அப்படின்னு உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை and divide. So and divide by sin 2a. So sin 2 thetaவால் நான் மல்டிப்ளையும் பண்ண போகிறேன், டிவைடும் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ரெண்டுத்துலேயும் sin 2 thetaவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது, இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தோம் அப்படின்னா sin 2 theta which is equal to 2 sin theta cos theta. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வந்து டபுள் ஆகிருக்கும் அமௌண்ட், அதாவது டபுள் டீட்டாவோடைய வேல்யூ வந்து டபுள் ஆகிருக்கும். அதுவே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டீட்டாவோட வேல்யூ வந்து டபுள் ஆகிருக்கும். அதுவே உங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கும். ஸோ அப்போ இதில் பாதி இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா, ஏன்னா இது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ மாதிரியே இருக்குது. ஸோ இதில் பாதி இருக்குன்னா நீங்கள் வந்து இதை எழுதும் போது கண்டிப்பாக இதை டபுள் ஆக்கி தானே எழுதணும். ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு பதிலாக நான் இப்போ இங்கே sin 2 theta இங்கே இருக்குது இல்லையா, இந்த மாதிரி இதை மாற்ற போகிறேன். ஸோ அப்போ மாற்றும் போது நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ which is equal to 2 cos square theta divided by அங்கே இருக்கிற sin 2 thetaவை இங்கே எழுதிடுறேன். ஸோ sin 2 theta into இப்போ நான் இந்த ரெண்டுத்துக்கும் பதிலாக தான் ஒரே ஃபார்முலா போட போகிறேன். இதுக்கு ஃபார்முலா போடும்போது அதை நான் sin 4 thetaன்னு எழுதணும், ஏன்னா டபுள் த அமௌண்ட்டு தான் எழுதணும். இன்ட்டு மிச்சம் இருக்கிறத போடலாம் 2 cos 4 theta. இது எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 cos 2 to the power n divided by 2 theta divided by cos 2 to the power n theta. அகெயின் நீங்கள் இப்போ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சேம் ஃபார்முலாவில் வந்து நிற்கிது. ஸோ இதுக்கும் அந்த ஃபார்முலாவை நான் அப்ளை பண்ண அப்படின்னா 2 cos square theta divided by sin 2 theta into இப்போ இது 4 அப்படின்னும் போது நான் அதுக்கு டபுள் பண்ணேன்னா 8ன்னு எழுதணும். அப்போது sin 8 theta which leads to 2 cos 2 to the power n divided by 2 theta divided by cos 2 to the power n theta. இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இது கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டாட் 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 டாட்னு வருதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதாவது இப்போ பாருங்கள் சைன் வருது, இப்போ sin 8 வந்துச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒன்று வரும்போது sin 8க்கு அடுத்தது என்ன 16 வரும், அதுக்கு அடுத்தது 32, அப்படியே போய்கிட்டே தானே இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூவில் இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு சைன் வந்து நிற்கும், அது கூட இது வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வரும். ஸோ இது நமக்கு மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா which is equal to 2 cos square theta divided by sin 2 theta into ஸோ இது கூட கண்டிப்பாக ஏதோ ஒரு சைன் இருக்கும். இது நம்ம எப்போவுமே டபுள் த வேல்யூவாக தான் எழுதிட்டுருக்கோம் இது வரைக்கும் இல்லையா. ஸோ அப்போ இது கூட நான் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே வந்து இதை டபுள் பண்ணனா இன்ட்டு 2 பண்ணுவேன்னா, அப்போ இன்ட்டு 2 பண்ணனா இந்த டிவிஷனில் இருக்க 2வும் அந்த இன்ட்டு 2வும் கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகிட்ட பிறகு நமக்கு என்ன கிடைக்கும், அப்போங்க வெறும் sin 2 to the power n theta தான் கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா நம்ம எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறத பாருங்கள், இங்கே ஒரு சைன் வரும், 2 cos வரும், இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வெறும் சைனாக போடுவோம். அப்போ இங்கே 2 cos இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒரு சைன் தான் வந்திருக்கும். அப்போ அந்த ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நான் அதுக்கு பதிலாக ஒரே sin 2 to the power n thetaன்னு எழுதியிருக்கேன் ஓகேவா. அதுக்கப்புறம் கீழே டிவிஷனில் இருக்கிறத எழுதிக்கலாம் cos 2 to the power n theta. ஸோ இப்போ பாருங்கள், இது டோட்டலாக நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக tan 2 to the power n எழுதிக்கலாம் இல்லையா. ஸோ which is equal to அதே மாதிரி கீழே இருக்கிற இந்த டினாமினேட்டருக்கும் sin 2a ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ which is equal to 2 cos square theta sin 2a ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin theta cos thetaன்னு வரும் into tan 2 to the power n theta. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 2 gets cancel, cos இங்கே ஒரு cos ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, cos by sin இருக்குது. cos by sin is nothing but cot இல்லையா. ஸோ cot theta
into tan 2 to the power n theta. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ RHS which is equal to RHS போட்டு hence proved அப்படின்னு போட்டு இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.